ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது புதுசாக பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பேன் கார்டில் எதுனா ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு டூப்ளிகேட் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதா இருக்கட்டும், இப்போ எல்லாத்துக்குமே புதுசாக ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் நீங்கள் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். லிங்க் பார்த்தீங்கன்னா protein-tinpan.com. ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க். இந்த வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுவாங்க. பேன் சர்வீசஸ் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அப்ளை ஃபார் பேன். இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க புதுசா பேன் கார்டுக்கு அப்ளை பண்றதாக இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இது. ரெண்டாவது ரீபிரிண்ட் பேன் கார்டு. ரீபிரிண்ட் பேன் கார்டுனா இப்போ உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய பேன் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு, இல்லை டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க ரீபிரிண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை ஒரு நேம் வந்து கரெக்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரீபிரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ரீபிரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் வந்து அவங்க போஸ்ட் மூலமா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கான சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபா நீங்க பே பண்ணி ஆகணும். ஸோ 30 நாட்களுக்குள்ளார அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ரீபிரிண்ட் பேன் கார்டுக்கான ஆப்ஷன். ரெண்டாவதா, இப்போ உங்களுடைய பேன் கார்டில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுடைய பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய பேன் கார்டில் நீங்கள் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நாலாவது பாருங்க, ரிக்வஸ்ட் ஃபார் இ பேன் பேன்ஸ் அலாட்டட் இன் லாஸ்ட் 30 days. அதாவது இப்போ கடைசி 30 நாளில் நீங்கள் என்னைக்கு வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுல இருந்து கடைசி 30 நாட்களுக்குள்ளார நீங்கள் பேன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இ பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இலவசமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அடுத்த ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, ரிக்வஸ்ட் ஃபார் இபேன் எக்ஸ்எம்எல் பேன்ஸ் அலாட்டட் ப்ரியர் டு 30 days அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இ பேன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் போகும்போது நம்ம கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். 8 ரூபா 26 பைசா நம்ம வந்து செலுத்தணும் இந்த இ பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா உங்களுடைய பேன் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் டைப்பு, அக்னாலஜ்மெண்ட் நம்பர், கேப்சா என்டர் பண்ணி உங்களுடைய பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது, ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன். பட் இது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து பேன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் வந்து கட்டி ஆகணும். ஸோ அதெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேன் சர்வீசஸ்க்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பேன் இன்ஃபர்மேஷனுக்கான லிங்க்ஸ், அதாவது ஹவு டு அப்ளை வீடியோ. ஸோ வீடியோவோட உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் இருக்குது, அதை பார்த்து பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அல்லது கரெக்ஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பிஓஐ டாக்குமெண்ட்ஸ் என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அடிஷனல் சேஞ்சஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் சேஞ்ச் ஆர் கரெக்ஷனு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து புதுசாக பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அல்லது கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் அது. தென் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, பேன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் வந்து பண்ணலாம், இல்லை புதுசாக பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது எனக்கு வந்து தெரியல, நான் வந்து நேராக பேன் சென்டருக்கே போய் பண்ணுறேன், ஆனால் பேன் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியலன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேன் சேவை மையம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்க, என்டர் பின்கோடு அப்படின்னு இருக்கும். பை பின்கோடு அல்லது ஸ்டேட் சிட்டி டீடைல்ஸ் கொடுத்து கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். பின்கோடு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ பின்கோடு வந்து என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்தோன்னா கீழே உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த பர்டிகுலர் பின்கோடில் எங்கெங்கெல்லாம் இருக்குது பேன் சேவை, பேன் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுடைய அட்ரஸ் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, பேர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் கரெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது புதுசாக பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எகைன் நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போவோம், வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக வந்தீங்கன்னா இங்கே பாருங்க,
இதுலயே வந்து நீங்க அட்டல் பென்ஷன் யோஜனா அப்ளை பண்றது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு, அதே மாதிரி இகேஒய்சி ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷனு, ஸோ இது ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் அப்ளை ஃபார் நியூ பேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. அல்லது பேன் சம்பந்தமான வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், இல்லை நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பேன் கார்டு ரிலேட்டடாக நிறைய தகவல் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த பேன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்தோன்னே கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்ச் பேன் சென்டர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்றது, அதற்கான கைட்லைன்ஸ்லாம் வந்து என்னென்ன. ஃபார்ம் 49A வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஃபார்ம் 49A. அதே மாதிரி ஃபாரின் சிட்டிசன்ஸ்க்கு ஃபார்ம் 49AA. ஸோ அவங்களும் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் என்ன, பேன் கார்டு ரீப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான கைட்லைன்ஸ் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் இன் பேன் டேட்டா, உங்களுடைய அட்ரஸ் இருக்கட்டும், மொபைல் நம்பரு இல்லை நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் பேஸ்டு பேன் அப்ளிகேஷனு, ஸோ அதை பற்றின தகவல் இதில் கொடுத்துருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் முக்கியமாக ஏஓ கோட், அதாவது ஏஓ கோட்னா ஏரியா கோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பேன் ஏஓ கோட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேன் ஏஓ கோடை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் பர்சனலுக்கு ஒரு ஏஓ கோடு, பேன் ஏஓ கோட், புனே ரீஜன், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனுக்கு ஒரு ஏஓ கோடு இருக்குது. இது சம்மந்தமாக நம்மகிட்ட கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஏஓ கோடு தெரிஞ்சுக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பிஓ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படுது இந்தியன் சிட்டிசனாக இருந்தா அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கைட்லைன்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் கைட்லைன்ஸ், அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்க, டைப் ஆஃப் பேன் அப்ளிகேஷன், எத்தனை விதமான பேன் அப்ளிகேஷன் இருக்கு, 2 விதமாக இருக்குது. ஒன்று இந்தியன் சிட்டிசன், இன்னொன்று ஃபாரின் சிட்டிசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஹவு டு அப்ளை, எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் வந்து இருக்கும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் 107 ரூபா பே பண்ணணும், ஃபாரின் சிட்டிசனாக இருந்தால் 1017 ரூபா வந்து பே பண்ணணும். ஸோ 107 ரூபா பே பண்ணிட்டு நம்ம பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணோம்னா நம்மளுடைய வீட்டுக்கே பேன் கார்டு அனுப்பிச்சி வச்சிருவாங்க. ப்ராசஸிங் டைம் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய பேன் கார்டில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ், இப்போ அப்ளிகேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் 2 வாரத்துக்குள்ளார நம்மளுடைய பேன் கார்டு ப்ராசஸ் பண்ணி வீட்டுக்கே அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற பல தகவல் இந்த புதிய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் பயன்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும், அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.